உடனடியாக மக்களுக்கான வீடுகளை கட்டிக் கொடுங்கள். மக்களின் சந்தோஷமே நமக்கு தேவை. அனுர அதிரடி உத்தரவு. பிள்ளையான் மற்றும் டக்ளஸ் கைது. புலம்பெயர் தமிழமைப்பை திருப்திப்படுத்துவதற்கா? வெளிவரும் அதிர்ச்சி. பிரதேச சபையின் தலைவர் அதிரடி கைது. வெளியான காரணம். உலகம் அழியப் போவதாக வதந்தி பரப்பி மக்களிடம் பணம் கொள்ளையடித்த எபோனோவா கைது. உண்மையான திஸ்ஸ விகாரை எங்கே உள்ளது தெரியுமா? தீர்வை கொடுத்த விகாராதிபதி. 300 கோடி ரூபாய் பெறுமதிமிக்க போதைப் பொருட்களை கொளுத்திய நீதவான். தொடர்ச்சியாக செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்ட் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடலாம். 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் கீழ் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள சகல வீட்டு திட்டங்களையும் உரிய காலத்திற்குள் முடித்து மக்களிடம் கொடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் கீழ் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக 10,200 மில்லியன் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் வீட்டு திட்டம் மற்றும் யுத்தத்தால் இடம்பெயர்ந்த மக்களுக்காக 5,000 மில்லியன் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் வீட்டு திட்டங்களின் திட்டமிடல் செயல்பாடு மற்றும் நிறைவு செய்யவுள்ள காலக்கெடு தொடர்பில் ஜனாதிபதி இதன்போது அவதானம் செலுத்தியுள்ளார். 2026 வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் கீழ் செயல்படுத்தப்படும் நமக்கென ஒரு இடம், அழகான வாழ்க்கை, தேசிய வீட்டு திட்டம் உள்ளிட்ட ஏனைய வீட்டு திட்டங்கள் மற்றும் தற்போதைய செயல்பாடுகளை மீளாய்வு செய்வதற்காக தேசிய வீட்டமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகளோடு ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் கடந்த ஆண்டுகளில் ஆரம்பிக்கப்பட்டு இன்னும் முடிக்கப்படாத வீட்டு திட்டங்களை விரைவாக முடிப்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிராக செயற்பட்டு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய பிள்ளையான், டக்ளஸ் தேவானந்தா ஆகியோர் புலம்பெயர் தமிழமைப்புகளின் விருப்பத்துக்காகவே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் வெளிப்படுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை குறிப்பிட்டுள்ளதோடு 2026ஆம் ஆண்டு நாட்டு மக்களுக்கு சிறந்த ஆண்டாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தி யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டில் இன நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்திய தலைவர்கள் மீது போலியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அவர்கள் மறக்கடிக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிராக செயற்பட்டு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய பிள்ளையான், டக்ளஸ் தேவானந்தா ஆகியோர் புலம்பெயர் தமிழமைப்புகளின் விருப்பத்துக்காகவே கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டுள்ளார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். நல்லதை செய்யாமல் இந்த ஆண்டு எவ்வாறு நல்லதாக அமையும்? யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய 2 தமிழர்களை இவ்வாறு கைது செய்து சிங்கள இனம் நன்றி மறந்துள்ளது என்றே குறிப்பிட வேண்டும் என்று தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கானா நாட்டைச் சேர்ந்த எபோனோவா என்ற சுய விளம்பர தீர்க்கதரிசி 2025 டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் அன்று உலகம் முழுவதும் உணவு தட்டுப்பாடு உண்டாகி உலகே அழியும் என்று கணித்து மக்களை அச்சத்துக்குள்ளாக்கினார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனால் மக்கள் மத்தியில் தேவையற்ற அச்சத்தையும் பீதியையும் கிளப்பியதற்காக அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அடுத்த 3 ஆண்டுகளுக்கு தொடர் மழை பெய்து உலகம் அழியும் என்றும் அதிலிருந்து தப்பிக்கத்தான் கட்டும் கப்பலில் ஏற வேண்டும் என்றும் கூறி மக்களை ஏமாற்றி பணம் வசூலித்துள்ளார். மக்களை நம்ப வைப்பதற்காக அவர் சுமார் 10 பெரிய மரக்கப்பல்களை கட்டியுள்ளதோடு அதில் இடம் பிடிப்பதற்காக பல அப்பாவி மக்கள் தங்கள் வீடு, நிலம் மற்றும் நகைகளை விற்று அவரிடம் பணத்தை கொடுத்துள்ளனர். பேழைகளை கட்ட வாங்கிய நன்கொடை பணத்தில் பல கோடி மதிப்புள்ள காரை வாங்கியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. கிறிஸ்துமஸ் அன்று அவர் சொன்னபடி எந்த அழிவும் ஏற்படவில்லை. அவர் கடவுள் எனக்கு இன்னும் கால அவகாசம் கொடுத்துள்ளார் என்றும் அழிவு தள்ளி போடப்பட்டுள்ளது என்றும் சமாளித்துள்ளார். பொதுமக்களிடையே பீதியை ஏற்படுத்தியது மற்றும் மோசடி புகார்களின் அடிப்படையில் கானா நாட்டு காவல்துறையினர் அவரை கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் தையட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத திஸ்ஸ விகாரைக்குரிய காணிகளை நைனாதீவு நாகவிகாரைக்கு கொடுத்தால் தையட்டியில் ஏற்கனவேயுள்ள சட்ட ரீதியான திஸ்ஸ விகாரைக்குரிய காணியை பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு வழங்க முடியும் என்று நைனாதீவு நாகவிகாரையின் விகாராதிபதி தெரிவித்துள்ளார்.
நேற்று நைனாதீவு நாகவிகாரையின் விகாராதிபதி தையிட்டியில் உள்ள சட்ட ரீதியான திஸ்ஸவிகாரைக்குரிய காணிக்கு சென்ற நேரம் இந்த தீர்வை அறிவித்துள்ளார். இதன்படி சட்டவிரோதமாக தனியார் காணியில் அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸவிகாரையின் காணி பரப்பு நைனாதீவு நாகவிகாரைக்கு பொறுப்பளிக்கப்பட வேண்டும். இதனை அடுத்து சட்டவிரோத திஸ்ஸவிகாரை அமைந்திருக்கக்கூடிய காணியின் அளவுக்கு சமமான காணியை நைனாதீவு நாகவிகாரைக்கு சொந்தமான தையிட்டியில் அமைந்துள்ள சட்ட ரீதியான திஸ்ஸவிகாரையின் காணியிலிருந்து பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர்களுக்கு கொடுக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ளார். இதன்போது விகாராதிபதியின் கருத்தை சட்டவிரோத திஸ்ஸவிகாரை அமைப்பு காரணமாக காணிகளை இழந்த காணி உரிமையாளர்கள் ஏற்றுக்கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது பேசுபொருளாகியுள்ள தேசிய கல்வி நிறுவனத்தினால் அச்சிடப்பட்ட தரமாறு ஆங்கில பாடப்புத்தகத்தில் எழுந்துள்ள சர்ச்சை தொடர்பாக கல்வி பொது தராதர நிபுணர்களுடன் தற்போது ஆலோசனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. தேசிய கல்வி நிர்வாகத்தினால் தயாரிக்கப்பட்ட தரமாறு ஆங்கில கற்றல் தொகுதியில் இடம்பெற்ற சர்ச்சை விசாரணை முடியும் வரை அதன் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் மஞ்சுளா விதானபத்திரன தனது பதவியிலிருந்து தற்காலிகமாக விலக தீர்மானித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. சர்ச்சைக்குரிய பக்கத்தை நீக்கிய பின்னர் அவ்விடத்தில் புதிய திருத்தப்பட்ட பக்கத்தை அச்சிட்டு இணைப்பதா அல்லது மாற்று வழிகளை செய்வதா என்பது குறித்து 3 திட்டங்கள் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக்க கலுவெவ தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இது திட்டமிட்ட சதி என்றும் கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து ஹரணி அமரசூரிய பதவி விலக வேண்டும் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார இன்று தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஹெரோயின் மற்றும் அபின் வகை போதைப் பொருட்கள் வனாத்த வில்லுவ லெக்டோ தோட்டத்தில் அமைந்துள்ள அதிஉயர் வெப்பத்தகன உலையில் போட்டு அளிக்கும் நடவடிக்கை இன்று கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் இடம்பெற்றுள்ளது. குறித்த போதைப் பொருள் தொகை தொடர்பான வழக்கு விசாரணைகள் நிறைவடைந்ததை அடுத்து அவற்றை அளிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. மட்டக்களப்பு பிராந்திய குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக கடந்த 2021 ஆண்டு செப்டம்பர் மாதம் கடற்படையினரின் உதவியோடு கைப்பற்றப்பட்டு பின்னர் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டு 106 கிலோ ஹெரோயின் மற்றும் 90 கிராம் அபின் ஆகிய போதைப் பொருட்களே இவ்வாறு அளிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. மத்துகம பிரதேச சபையின் தலைவர் கசுன் முனசிங்க காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். மத்துகம பிரதேச சபையின் செயலாளர் தங்கியிருந்த அலுவலக அறை பலவந்தமாக ஆக்கிரமிக்கப்பட்டதாக முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் பிரதேச சபை செயலாளரின் உத்தியோகபூர்வ கடமைகளுக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டின் பெயரில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. ராணுவ புலனாய்வு தகவலின் அடிப்படையில் சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட தங்கம் மற்றும் தொலைபேசி உட்பட மின்னணு உபகரணங்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். துபாயில் இருந்து வந்த வெல்லம்பிட்டியைச் சேர்ந்த சந்தேக நபரை விமான நிலைய போலீசார் கைது செய்துள்ளதோடு சுங்கவரி செலுத்தாமல் தங்கம், மொபைல் போன்கள் மற்றும் கணனி உபகரணங்களை அவர் எடுத்துச் சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக சுங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்.